நம்ம தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு சன் டிவியில் நடிக்கிற பிரியமானவளை கீர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். அன்பானவள், அசராதவள், அடங்காதவள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. பிரியமானவளை கீர்த்தியை பற்றி அவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்களை மாதிரியே தாங்க நானும் ஒரு காலத்துல செம ஜாலியா இருந்தேன் தெரியுமா. கீர்த்திக்கு கண் இமைகள் தாங்க அழகு. தற்பொழுது பிரியமானவள் தொடரில் அவந்திகாவை அலற வைக்கிற அன்பானவள், அடங்காதவள், அசராதவள் இவங்க தாங்க. நான் சென்னை பொண்ணு தாங்க. நல்லா அடக்க ஒடுக்கமா எனது படிப்பு முடிஞ்சதும் நல்ல பெண்ணா நியூஸ் ரீடரா வேலை பார்த்துக்கிட்டு வந்தேங்க. எங்க மேனேஜருக்கு நான் வேலை செய்தது பொருட்களை போல. நீ போய் கொஞ்ச நாள் சீரியலை நடிச்சுக்கிட்டு வாமா தாயே, இங்கிருந்து நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் அப்ப கொடுத்த என்ட்ரி தாங்க ஆஃபீஸ் சீரியல். என்னுடைய நடிப்பெல்லாம் களை கட்டி பறந்து வந்ததுங்க. பிறகு எனது ஆட்டம் சூடி விட்டதுங்க. அப்புறம் நிறைய சீரியல் நடிக்க வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்ததுங்க. இதோ இப்போ சன் டிவியில் பிரியமானவள் சீரியல் களைகட்டி பறக்குது போல. நான் நடித்த ஆஃபீஸ் சீரியலில் எல்லாம் ஜாலியாக நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கேங்க. சீரியலில் நடிக்கும் போதே நிறையா ரிமார்க்கும் வாங்கியிருக்கிறேன். இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் டைலாக் சொல்லும்போது ஒரு கொசு வந்து என்னை கடித்து விட்டதுங்க. அதனால தான் வாய்ஸ் எனக்கு மாறி விட்டதுங்க. எனக்கு எதிரின்னா அந்த கொசு தாங்க. மற்றபடி நான் நிஜத்திலே நல்ல பெண் தான். மகாஜனங்களே, மகாஜனங்களே, நான் நடிப்பில் பர்ஃபெக்ட்டுங்க. உண்மையிலே என்னை நம்புங்கள், நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். பிரியமானவள் செட்டில் என்னோட முதல் சீனே கடலை சாப்பிடுவது தாங்க. கடலை போடுவதை விட கடலை சாப்பிடுவது தான் ரொம்ப கஷ்டம்னு நான் அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோ வரும்போது கடலை சாப்பிட்ற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய கடலை வைத்து சாப்பிட சொன்னார்கள். பயத்திலே கடலை வாய்க்குள்ளே போகாமல் கீழே விழுந்தது தாங்க மிச்சம் அப்படின்னு இயக்குநர்களை ரணகலமாக்கியிருக்காங்க நம்ம கீர்த்தி. டைரக்டர் ஷார்ட் ரெடி சொல்லும்போது கடலை சாப்பிடாமல் சிரித்துக்கிட்டே ஓடிவிட்டார்களாம் கீர்த்தி மேடம். தற்பொழுது பிரியமானவள் சீரியல் டயத்தை மாற்றி வச்சுட்டாங்க தெரியும்ல. எந்த டைம் மாற்றி வச்சாலும் நம்ம சீரியலை பார்த்துட்டு தாங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சீரியல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகுதுங்க அப்படின்னு கீர்த்தி மேடம் அவ்வளோ ஆர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.